ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? விழி தீயில் ஒரு தவம் கதை கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இந்த புக்கோட 2 பங்கு நம்ம முடிச்சிட்டோம். சொல்லப்போனா கதை முடிய போகுதுன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் கதை ஓரளவுக்கு உங்களால கெஸ் பண்ண முடியுமா இருக்கா? இல்லைன்னா இன்னும் கூட அச்சச்சோ என்ன நடக்கும்னு தெரியலையே அந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா டிராவல் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போதான் எங்களாலையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டான ஒரு ஸ்டோரியை கொடுக்க முடியும். ஓகே, வாங்க கதைக்குள்ள போலாமா? இது விழி தீயில் ஒரு தவம், அத்தியாயம் 20. படபடவென பேசிக்கொண்டே சென்ற லியோ அடுத்து யாழ்மொழி பார்த்த பார்வையில் மனம் பிசைய, அதற்கு மேல் அவளின் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டான். ஜேம்ஸிற்கு அவர்கள் பேசிக்கொள்வது புரியாவிட்டாலும் இருவருக்கிடையில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று மட்டும் அவனால் நன்றாகவே உணர முடிந்தது. யாழ்மொழியோ விழிநீரை துடைத்தெறிந்துவிட்டு அவனை அழுத்தமாக பார்த்தவள், காதல் இல்லாமல்தான் என்னுடன் பழகினீர்களா? காதல் இல்லாமல்தான் எனக்கு அன்று முத்தம் கொடுத்தீர்களா? சரி விடுங்கள். காதல் இல்லாமல்தான் அன்று என்னை காத்தீர்களா? அத்தனையும் எதேர்ச்சையாக நடந்தது என்று நீங்கள் கூறினால் அது எப்படி அனைத்தும் ஒரே பெண்ணிடம் நடக்க முடியும் என்று தன் கேள்வி கணைகளை அவள் தொடுக்க, அவனோ பதிலுக்கு அலட்சியமாக தோள்களை குலுக்கினான். யாழ்மொழி, உன் கூட பழகுன பாவத்துக்காக உன்னை காப்பாத்தினேன். அண்ட் கிஸ் பண்றது, அதாவது முத்தம் கொடுக்கறது, நான் வளர்ந்த சூழ்நிலையில அதெல்லாம் சாதாரணமா நாங்க பண்றதுதான். எல்லாரும் பண்ணிப்போம். அத போய் நீ காதல்னு எடுத்து பண்ணு எனக்கு தெரியல. என்னோட பதவி அதிகாரம் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் யாழ்மொழி. அப்படிப்பட்ட பதவியில இருக்கிற நான் உன்ன மாதிரி ஒருத்திய, அதாவது அரண்மனையில வேலை பார்க்குற வேலைக்காரிய காதலிப்பேன்னு நீ எப்படி நினைக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா உனக்கே பதில் கிடைச்சிடும் யாழ்மொழி என்று அவன் பேசிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவளின் மனதை முள்ளாய் கிழிக்க, தொண்டை வரை வந்த கதறலை கட்டுப்படுத்தி கொண்டாள் யாழ்மொழி. அடுத்த நொடி விழிகளை அழுத்தமாக மூடி திறந்தவள், என்னுடைய முதல் காதலும் தாங்கள்தான், முதல் வலியும் தாங்கள்தான். இருக்கட்டும், இனி உங்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று விட்டு கண்ணீரோடு அந்த இடத்தை விட்டு நகர, லியோவோ ஒரு கணம் அவளின் செயலில் ஸ்தம்பித்து போய்விட்டான். கத்துவாள், அழுவாள், சண்டை போடுவாள் என அவன் ஒவ்வொன்றாய் நினைத்து வைத்திருக்க, அவளோ அமைதியாக நகர்ந்ததும் அவனுக்குள் குற்ற உணர்ச்சி தாண்டவமாடத் தொடங்கியது. அவளின் வார்த்தைகளும் அந்த அழுத்தமான பார்வையும் அவனை கொல்லாமலே கொன்றுவிட, தலையை அழுத்தி கோதி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தியவன், ஜேம்ஸ், சீக்கிரம் வண்டியட என இறுகிய குரலில் சொன்னவாறு காரில் ஏறிக்கொண்டான். யாழ்மொழியோ நடைப்பினம் போல அரண்மனைக்கு வந்து சேர்ந்தவள் யாருடனும் எதுவும் பேசவில்லை. அறைக்குள் சென்று கட்டிலில் ஒரு கழித்து படுத்திருந்தவளின் விழிகளில் இருந்து விழிநீர் ஓட, அப்போதும் அவளால் அவனை வெறுக்க முடியவில்லை. அப்படியானால் அனைத்தும் அவ்வளவுதானா? அவருடைய விழிகளில் நான் கண்ட உணர்வு அத்தனையும் பொய்யா? கடவுளே, காதல் இத்தனை வலிக்கும் என்று தெரிந்திருந்தால் அந்த திசையை கூட திரும்பி பார்த்திருக்க மாட்டேன். இப்படி என் மனதை காயப்படுத்தி விட்டீர்களே அதிகாரி என மானசீகமாக அழுதவாறு தன்னவனோடு பேசியவளுக்கு உள்ளுக்குள் சுள்ளென்று தைக்கும் காதல் வலியை அனுபவிப்பதற்கு இறந்து போவதே மேலென்று தோன்றியது. அதே நேரம் ரொனால்டின் அரண்மனையில் அதிகாரிகள் பலர் கூடியிருந்து கலந்துரையாட, லியோவோ எந்த பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபடாமல் ஏதோ ஒரு இடத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கைஸ், லுக், இந்த நாட்டுல இருந்து நாம பல பொருட்களை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொருட்களுக்கான கேள்வி நம்ம சந்தையில ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த நேரம் இதோட விலைய அதிகரிச்சோன்னு வைங்க, நம்மளோட ப்ராஃபிட் வேற லெவல்ல அதிகரிக்கும். எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று பேசிக்கொண்டே சென்ற ரொனால்டின் பார்வை லியோவின் மீது படிய, அவனை புருவ முடிச்சுக்களோடு பார்த்தார். லியோ, ஆபீசர் லியோ என்று அவர் 2 தடவைக்கு மேல் அழைத்ததும் தான் நடப்புக்கு வந்தவன் அவரை புரியாமல் பார்க்க, what are you thinking about? நான் சொல்றது உங்க காதுல விழுதா இல்லையா? உங்க கவனமே இங்க இல்லையா லியோ? what's wrong with you? உங்க கவனம் சிதறி நான் பார்த்ததே கிடையாதே என்று கூறிய பார்வையோடு கேட்டார் அவர். that's nothing sir. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க என்று சிறு தடுமாற்றத்தோடு அவன் சொல்ல, அலட்சியமாக தோளை குலுக்கியவாறு மீண்டும் பேச்சை ஆரம்பித்தார் ரொனால்டு. Look, there are a lot of things to sort out in our country. So எங்கள யாராச்சும்
ஒரே ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு திரும்ப போய் அதை சரி பண்ணிட்டு வரணும். அதுக்காக யார் தயாரா இருக்கீங்க? இதை நான் சூஸ் பண்ண விரும்பல. ஸோ யார் போக போறீங்கன்னு நீங்களே சூஸ் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று ரொனால்ட் சொன்னதும் லியோவோ தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். அதே நேரம் மற்றவர்களும் தங்களுக்குள் கிசுகிசுக்க I'll go என்று ஒரு கையை மட்டும் உயர்த்தி அவன் சொன்னதும் மொத்த பேரின் பார்வையும் இப்போது அவனின் புறம் திரும்பியது. ஆஃபீஸர் லியோ, ஐ ஷோர் என்று அவர் சந்தேகமாக கேட்க, எஸ் சார், I'll go. I'm okay with that என்றான் லியோ தீர்க்கமான பார்வையோடு. ஓகே, நாளைக்கே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பண்ண சொல்றேன். பி ரெடி மை பாய். உன் டிசிஷனால ஐம் ரியலி வெரி ஹாப்பி என்று உற்சாகமாக சொன்ன ரொனால்ட் கூட்டம் முடிந்ததற்கு சார்பாக மதுக்குவலையை உயர்த்தி காட்ட மற்றவர்களும் கரகோஷத்தோடு தத்தமது மதுக்குவலைகளை மேலே உயர்த்தினார்கள். ஆனால் மருந்துக்கும் முகத்தில் புன்னகையின்றி ஏனென்று தெரியாத வலியோடு லியோ அமர்ந்திருக்க அந்த கூட்டத்திற்குள் தனக்குள் ஒரு திட்டத்தை தீட்டியவாறு விஷம புன்னகையோடு மதுக்குவலையை வாயில் சரித்தான் வில்லியம். அடுத்து வந்த நாட்களில் யாழ்மொழி அரண்மனையை விட்டு வெளியில் வரவே இல்லை. உண்ணாமல் சரியாக உறங்கக்கூட இல்லாமல் வாடிய முகமாக இருந்தவளை சுற்றியிருந்தவர்களும் கவனிக்க ஆரம்பித்தார்கள். நாட்கள் செல்ல செல்ல அது இந்திரசேனாவின் விழிகளிலும் கச்சிதமாய் சிக்கியது. அன்று இந்திராவுக்கு தேவையான ஆடைகளையும் அலங்காரங்களையும் யாழ்மொழி தயார் செய்து கொண்டிருக்க அவள் எடுத்து வைத்த ஆடையையும் அவளையும் பார்த்த இளவரசியோ வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தாள். யாழ், என்ன இது? காதலித்த பிறகு உன்னுடைய ரசனை எல்லாம் இப்படி போகும் என்று அடியே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி மட்டும் நான் வெளியில் சென்றால் ஊரே என்னை பார்த்துத்தான் சிரிக்கும் என்று சிரித்து கொண்டே அவள் சொல்ல, அப்போதுதான் தான் எடுத்து வைத்ததை கவனித்தவள் தலையிலே அடித்து கொள்ளாத குறையாக அசடு வழிந்தாள். அவள் தெரிவு செய்து வைத்திருந்த சேலைக்கும் சட்டைக்கும் அந்த அலங்காரங்களுக்கும் கொஞ்சமும் பொருத்தமில்லை. நிஜத்தில் அதை உடுத்தி கொண்டு இளவரசி வீதியில் சென்றார் என்றால் ஒரு கோமாளியைப் போலத்தான் இருந்திருப்பார். தங்களின் நேரத்தை வீணடித்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசி என்று தயக்கமாக யாழ்மொழி சொல்ல, யாழ், உன்னிடம் ஏதோ சரியில்லை. காதலில் பிரச்சனை வந்தால்தான் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள தோன்றும். நான் இதற்கு உன்னை விட பெரியவள், தெரியுமல்லவா? ஒழுங்காக என்ன நடந்தது என்று கூறு. ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என தோழியை கூர்மையாக பார்த்தபடி கேட்டாள் இந்திரசேனா. ஒன்றுமில்லை இளவரசே, காதல் என்றாலே வலிதானே, தாங்கள் அறியாததா என்று ஒரு மாதிரி குரலில் விரக்தி புன்னகையோடு கேட்டவள் மீண்டும் வேலையை தொடர, இந்திரசேனாவுக்கு அவளிடத்தில் இன்னும் ஏதோ ஒன்று சரியில்லை என்றே தோன்றிக் கொண்டிருந்தது. யாழ்மொழி, நீ கடந்த சில நாட்களாக அரண்மனையில் இருந்து வெளியே கூட செல்லவில்லை. அதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் மற்ற வேலைகளில் இருந்தாலும் உன்னை பற்றியும் யோசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ எனக்கு ஒரு உடன்பிறவா சகோதரி. ஆகையால் சொல்கிறேன் கேள். காதல் என்றால் பிரச்சனை வராமல் இருக்காது. கனவில் நாம் காண்பது போல சந்தோஷமான விஷயங்கள் மட்டும் காதலில் நடந்தேறிக்கொண்டே இருக்கும் என்று நினைப்பது தவறு. நம்மவர்களோடு சற்று நேரம் அமர்ந்து பேசினாலே அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். ஆமாம், நீ எதற்கு தனியாக அமர்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? உனக்கு தான் நான் இருக்கிறேனே. எனக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வரும் போதெல்லாம் நான் உன்னிடம்தான் வந்து அழுதிருக்கிறேன். நான் உன்னிடம்தான் தீர்வும் தேடி இருக்கிறேன். ஆனால் நீ என்னை ஒரு நொடி கூட அவ்வாறு நினைத்ததில்லையா? ஏன் என்னிடம் வரமாட்டேன் என்கிறாய்? நான் உங்கள் இருவரையும் பிரிப்பேன் என்று நினைக்கிறாயா? அவ்வாறு நீ நினைக்கவில்லை என்றால் இப்போதே நான் சொல்வதை கேள். இந்த நொடியே நாம் வெளியில் செல்லலாம். நீ உன்னவரை சந்தித்து பேச, அவரிடம் உன் உள்ளத்தில் இருப்பதை கூறு. நிச்சயம் அவர் புரிந்து கொள்வார் என்று இந்திரா சொல்ல, தனது பிரச்சனையை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திணற ஆரம்பித்தாள் யாழ்மொழி. இல்லை இல்லை இளவரசி, அது நான், ஐயோ என என்ன சொல்லி சமாளிப்பதென்று தெரியாமல் கைகளை பிசைந்தவாறு அவள் தடுமாற, எதையும் கேட்பதாக இல்லை இந்திரசேனா. யாழ்மொழி, என் காதல் இத்தனை தூரம் கைகூட காரணமே நீதான். இன்று நீ ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது உன்னை அப்படியே விட்டுவிட்டு நான் செல்வேன் என்று நினைக்கிறாயா? நன்றாக புரிந்து கொள். இதுதான் நீ எனக்கு செய்த உதவிக்கு நான் செய்ய போகும் கைமாறு. தங்க நகைகள், ஆபரணங்கள் என்று நான் எதை உனக்கு அள்ளி கொடுத்தாலும் நீ அதை ஏற்கப் போவதில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு எப்படி கைமாறு செய்வது என்று தெரியாமல்
இத்தனை நாட்கள் நானும் அலைமோதி கொண்டுதான் இருந்தேன். கடவுளுக்கு கேட்டதோ இல்லையோ, அவரே இன்று ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்திருக்கிறார். நான் அதை விடப் போவதில்லை. நீ எதுவும் பேசாமல் சீக்கிரம் சென்று தயாராக. இன்று அவரை பார்க்கலாம், பேசலாம், உன் பிரச்சனைக்கு தீர்வோடு திரும்பி வரலாம் என்று விட்டு வேக வேகமாக தயாராகியவள் யாழ்மொழியை இழுத்து கொண்டே சென்றிருக்க, வேறு வழியே இல்லாமல் அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் சென்றாள் மற்றவள். இந்த நிமிடம் லியோ கூறிய அனைத்தையும் அவள் நினைத்திருந்தால் இந்திரசேனாவிடம் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஏனோ லியோ பேசியதை சொல்லி அவனை பற்றிய எண்ணத்தை மாற்ற காதல் மனம் விடவில்லை. ஏதோ ஒரு சிறு நம்பிக்கை அவள் மனதில் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆகவே அமைதியாக தோழியோடு சென்றாள் யாழ்மொழி. அவர்கள் இருவரும் ஏறிச் சென்ற குதிரையும் காற்றை கிழித்து கொண்டு வேகமாக செல்ல, சுற்றி முற்றி பார்த்து கொண்டே வந்தவளோ அவன் இங்கு இருக்கவே கூடாது என்று தனக்குத்தானே 1000 முறை சொல்லிக் கொண்டாலும், இன்னொரு புறம் அவனை பார்க்க வேண்டுமென்ற ஏக்கமும் அவளை தாறுமாறாக சூழ்ந்து கொண்டது. இதற்கிடையில் இந்திராவின் குதிரை சரியாக சந்தைக்கு பக்கத்தில் முற்றுகையிட, இங்குதானே அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் வரி வசூலிக்க வருவார்கள். கண்டிப்பாக உன்னவரும் இங்குதான் இருக்க வேண்டும். ஆனால் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவள் குதிரையிலிருந்து இறங்க, யாழ்மொழியும் இறங்கி சுற்றி முற்றி ஆர்வமாக தேடி பார்த்தாள். அதே நேரம் சரியாக பாலாவோடு பேசியவாறு வெளியில் வந்த வீரா தன்னவளை கண்டதுமே புன்னகையோடு அவளை நோக்கி வர, வீரா என்று உற்சாகமாக அழைத்தாள் இந்திரா. யப்பா, இந்த தேசத்து அதிகாரி காவலாளிங்கன்னு யாருமே இல்லாம இளவரசி மட்டும் சந்தைக்கு முன்னாடி நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று வீரா கேலியாக கேட்க, அதுவா, யாழ்மொழிக்கும் அவளுடைய காதலனுக்கும் நடுவில் சிறு பிரச்சனை. அதுதான் வீரா, நம் காதலுக்காக போராடியவளை நாம் தானே பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் அவருடன் சேர்த்து வைக்கலாம் என்று அழைத்து வந்தேன். நீ அவரை எங்கேனும் பார்த்தாயா என்றால் விழிகள் மின்ன. வீராவோ யாழ்மொழியை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் இந்திராவின் கரத்தை பற்றி அவளிடமிருந்து சற்று தள்ளி அழைத்து வந்தான். இந்திரா, இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றியா? அந்த வெள்ளக்காரன் நம்மள அட்டிமா மாதிரி நடத்திட்டு இருக்கான். அவனை போய் இவ காதலிக்கிறா. இதோட விளைவு தெரிஞ்சுமா? நீ அவளுக்கு உதவி பண்ண போற? ச்சே, நல்லா யோசி இந்திரா. அவன் இவளை ஏமாத்துறதா கூட இருக்கலாம்ல என்றவனுடைய வார்த்தைகள் சிறு பயத்தோடு ஒலிக்க, வீரா, யாழ்மொழி முட்டாள் இல்லை. அவள் எது செய்தாலும் அது தவறாக இருக்காது. அவள் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது என்று அழுத்தமாக சொன்னாள் அவள். இந்திரா, ஐயோ, எனக்கு என்னவோ இது சரியா தோணல இந்திரா. அவ சின்ன பொண்ணு. அவளை ஏமாத்தினா நீ என்ன பண்ணுவ? அவ இதுவரைக்கும் உனக்கு சொன்ன கதைகள் மட்டும்தான் உனக்கு தெரியும். அதை தாண்டி அந்த ஆங்கிலேயன் பத்தி உனக்கு எதுவும் தெரியாத. நீ அவளை நம்பாத, அவளை காப்பாத்த என்று வீரா சொல்ல, போதும் நிறுத்து வீரா. அவளுடைய வாழ்க்கையையும் வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுப்பதற்கு அவளுக்கு முழு உரிமை இருக்கிறது. தந்தை கூறியதை பற்றி நான் உனக்கு ஒரு கடிதம் அனுப்பினேனே, அது உனக்கு கிடைத்ததா? அதை பற்றி நீ பேச என்ன யோசித்து வைத்திருக்கிறாய்? உனக்கு சம்மதமா என்று கேட்டாள் இந்திரா யோசனையோடு. அது நான் என புருவ முடிச்சுக்களோடு யோசனையாக பார்த்தவனின் பார்வை யாழ் நின்றிருந்த இடத்தை நோக்க, அங்கு அவள் இருந்தால்தானே, இவங்க போயிட்டா என்று அவன் கேட்டதும் தான் பட்டென்று திரும்பியவள் அங்கு தோழி இல்லாததை பார்த்து அதிர்ந்து விழிக்க, அதே நேரம் இங்கு ஒரு தூணிற்கு பின்னே மறைந்திருந்தாள் யாழ்மொழி. அவளுடைய விழிகளில் இருந்து கண்ணீர் அருவியாய் ஓட, சந்தை வியாபாரிகளோடு காரில் சாய்ந்து பேசிக் கொண்டிருந்த லியோவையே அவள் இமை மூடாமல் பார்த்து கொண்டிருந்தாள். ஏனோ அவள் மனம் அவனின் காதலுக்காக ஏங்க, காதல் மனம் அவன் பேசிய வார்த்தைகளால் கதறி துடித்தது. எங்க நிலைமையும் புரிஞ்சுக்கங்க ஐயா. இதுக்கு மேல வரி விதிச்சா நாங்க என்னையா பண்ணுவோம்? எங்களை விட்டுருங்க ஐயா என்று அந்த ஏழை வியாபாரி கிட்டத்தட்ட அழும் நிலையில் பேச, அமைதியாக நின்றிருந்தவனுக்கு அவர் பேசியது காதில் விழவே இல்லை. ஏதோ ஒரு திசையை நோக்கி அவனின் மனம் உந்த, உடனே தன்னவள் நின்றிருந்த இடத்தை நோக்கி அவன் திரும்பவும், யாழ்மொழியோ தூணிற்கு பின்னே உடனே மறைந்து கொள்ளவும் நேரம் சரியாக இருந்தது. அங்கு அவள் இல்லை. ஆனால் இருக்கிறாள் என்று அவனின் மனம் கிடந்து துடித்து கொண்டிருந்தது. தன் மனதின் போராட்டத்தை எண்ணி அவனுக்கே எரிச்சலாக இருந்தது. ஷிட்,
அவளை மறக்க நினைச்சாலும் முடியல. என்ன போட்டு கொள்றாளே என்று நெற்றியை நீவி விட்டு கொண்டவனுக்கு ஏனோ தன்னவள் தன்னை சுற்றி இருப்பது போலவே உள்ளுக்குள் தோன்ற மீண்டும் அதே திசையை பார்த்தவனின் புருவங்கள் யோசனையில் முடிச்சிட்டன. அதே சமயம் தூணிற்கு பின்னே மறைந்து நின்றிருந்த யாழ்மொழியின் நிலையோ அந்தோ பரிதாபம். முகத்தை மூடிக்கொண்டு அவள் கதறி அழ, "அடம் மானங்கெட்ட மனமே, அவன் அத்தனை தூரம் பேசிய பிறகும் எதற்காக அவனை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறாய்?" என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டது அவளுடைய மனசாட்சி. வேண்டாம் யாழ், அவர்தானே உன் மீது காதலே இல்லை என்று விட்டாரே, இதற்கு மேல் என்ன இருக்கிறது? அவரை பார்ப்பது இதுவே முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் என்று கண்ணீரை துடைத்தவாறு அவள் திரும்ப சரியாக அவளவனின் மார்பிலேயே மோதி நின்றாள். "ஆ கடவுளே" என்று நெற்றியை நீவி விட்டவாறு நிமிர்ந்து பார்த்தவளுக்கு எதிரில் நின்றிருந்த லியோவை பார்த்ததுமே அதிர்ச்சியையும் தாண்டி அழுகை முட்டிக்கொண்டு வர விழிகளிலிருந்து கண்ணீர் தானாக பெருக்கெடுத்து ஓட ஆரம்பித்தது. லியோவிற்கு மட்டும் சும்மாவா? அவளை பார்த்ததுமே தன் மொத்த ஏக்கத்திற்கும் பதில் கிடைத்தது போலிருக்க இருந்தும் முகபாவனையை உடனே மாற்றியவன், "இங்க ஒழிஞ்சிருந்து என்ன பண்ற?" என்று கேட்டான் இறுகிய குரலில். அவளோ பதில் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க வழக்கம் போல் அவளின் பார்வையில் சற்றே தடுமாறினான் அவன். அது அது வந்து நான் நாளைக்கு என்னோட நாட்டுக்கு போறேன். திரும்பி வருவேனா என்னன்னு எனக்கு தெரியல. அதான் கடைசியா ஒரு தடவை என்று எங்கோ பார்த்து கொண்டு சொல்ல யாழ்மொழியோ இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அழுகை தொண்டையை அடைக்க கீழுதட்டை கடித்து அதை அடக்கி கொண்டவள், சரி அதிகாரி, ஆனால் செல்வதற்கு முன் எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு செல்லுங்களேன். இத்தனை நாட்களில் ஒரு முறையேனும் என் மீது உங்களுக்கு காதல் வரவில்லையா? சிறு துளியாவது வரவே இல்லையா? என்று குரல் தழுதழுக்க கேட்க அந்த கேள்விக்கு அவனிடமே பதில் இல்லை. ஒத்துக்கொள்ள அவனுடைய மனம் தடுத்தது என்றால் அதை மறுப்பதற்கு அவனுடைய பார்வையும் கண்ணீரும் தடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அவளின் விழிகளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் அவன் திணற அவனின் தடுமாற்றமே அவள் எதிர்பார்த்த பதிலை அப்பட்டமாக காட்டிக் கொடுத்தது. அவளுக்கு இது போதுமல்லவா? குறும்பாக இதழ் வளைத்து சிரித்த யாழ்மொழி, "பதிலுக்கு நன்றி. தேசம் திரும்பும் வரை தங்களுக்காக காத்திருப்பேன் அதிகாரி" என்று விட்டு அவனின் பதிலை எதிர்பார்க்காது அங்கிருந்து அவள் நகர்ந்திருக்க போகும் அவளையே வெறித்து பார்த்திருந்தவனின் இதழ்களோ தன்னையும் மீறி மெல்ல புன்னகைத்தன. தேசம் விட்டு செல்ல போகும் லியோ திரும்பி வருவானா? அங்குதானே அவனின் பழைய காதலும் இருக்கிறது. கடிதம் வேறு பரிமாறிக்கொள்கிறார்கள். அப்படி இருக்க அந்த சூழ்நிலையும் காலமும் இவர்களின் காதலை மாற்றுமா? அதுபோக இங்கு யாழ்மொழியை கொத்தி சாப்பிடவென்று பல கழுகு கூட்டங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. அவளை காப்பவன் ரட்சிப்பவன் அங்கு இல்லை என்றால் நடக்கப் போகும் விபரீதம் என்ன? விடைகள் தெரிந்து கொள்ள காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.